ஜெண்ட கொடுப்போம். சரி சரிப்பா, அப்படியா? நீ பார்த்து ஜாதகம் கூட சொன்னாலும் சரி. கர்மசாமி கூத்தரடி தூரம் பழக்கடி பார்த்ததில்ல. கேரளா போயிடுச்சுப்பா. கேரளா புரிய ஒன்று. கர்மசாமி உன்னுடைய கட்டவனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டான். நான் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்ம போடுற காசு கூட அப்படியே அப்படியே போய் நிற்கிறதோட சரியா தவிர திரும்பி வர்ற மாதிரி எனக்கு கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அதனால இப்போ ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம இங்கே வந்து அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு வருது. அப்படிதான் சரி போய் காரணம். அதே போல கர்மசாமி, நீ எதிர்பார்த்தது போல உனக்கு நல்லபடியாக உனக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். உனக்கு வாங்கி கொடுக்குறேன். வர சித்திரை 30 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக எல்லாம் கொடுத்தேன். சித்திரை முடிச்சு வைகாசி வளர்க்குறதுக்குள்ள படிப்படியாக உனக்கு எல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டும் வாங்கி கொடுத்தேன். அதே மாதிரி படித்த படிப்புக்கு ஓரளவுக்கு வேலையும் கிடைக்குமா எல்லா பக்கம் முயற்சி பண்ணேன். என்னோட மனைவிக்கு வந்து இப்போ படிப்பு போயிட்டு இருக்கு. அதனால் நல்லா படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்குமா அதானே கேட்டேன். அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுற காலம் இருக்கும். சரிப்பா. அதே போல் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு கேட்குறேன். அந்த கவர்மெண்ட் வேலை நான் கர்ப்பசாமிக்கு வாங்கி கொடுத்தேன். இன்னும் ஒரு 9 மாத காலம் கழிச்சு. சரியா? நீ எதிர்பார்த்தது போல உனக்கு நான் கரெக்டாக உனக்கு வாங்கி கொடுத்தேன். அதை கொண்டுட்டு போய் உட்படத்தில் வச்சு இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி என் வேலை சொல்லி நாங்கள் ரொம்ப கூடவே வந்துடுறோம். கர்மசாமி மறுபடி ஊத்தரவு தூரம் பழக்கடி பார்த்தது ஜெண்ட வைப்பான். சரி சரிப்பா, அப்படியா?